தமிழ் தெரியுமா? Do you know தமிழ்னா? யார்டா பொறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தட் வாஸ் தி திங் தட் வென்ட் வைரல். அப்போலாம் பீப்புள் ஆர் வெரி கைண்ட். யாருமே திட்டலாம் மாட்டாங்க சோஷியல் மீடியாவில். திட்டுற கான்செப்டே கிடையாது. வா வாட் எ கியூட் சைல்டு, வா வாட் எ பியூட்டிஃபுல் சைல்டு, அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னா நிறைய பெருமையாக பேசுவாங்க. அழக்கூடாது முடியுது வந்து அழக்கூடாது. நீ வந்து ஹாப்பியாகவே சொல்லு. It was only அம்மானா நானி. Mom was never around. She was always shooting. 26 வருஷமா அவங்க சம்பாரிச்ச லவ் ஈஸி கிடையாது. அது ஒரு 4 பேர் வந்து உன்னை திட்டுறதுனால அந்த எஃபர்ட் போயிடாது, உன்னோட ஃபேம் போயிடாது, உன்னோட நல்ல குணம் போயிடாது. அதனால அதை பற்றி நீ யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. எங்களை திட்டுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னா அப்போ நான் தேங்க்யூ தான் சொல்லணும். அவ்வளோ டைம் உங்களுக்கு செய்கிறீங்கன்னா தேங்க்யூ. நான் ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருந்தா கூட இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறது, அவங்க ஏன் அம்மாவா இருக்கிறது இஸ் அ ஹியூஜ் பிளெஸிங். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். ஹாய் மை செல்ல குட்டீஸ், இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து போன வாரம் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. உன்னை யாருக்கா கூப்பிட்டது, நாங்கள் கூப்பிட்டது ஹீரோயினை கூப்பிட்டது ஆச்சு அப்படின்னு சொன்னோம். உடனே வந்து டேட் வந்து நம்ம ஷோக்கு வந்து டக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து எல்லாரோட முகத்துலையும் ஒரு மலர்ச்சி தெரியுது. எனக்கு கேமராமேன் பசங்க முகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு புஸ்வானம் எரியுது. ஸோ பியூட்டிஃபுல் அப்கமிங் ஹீரோயின் சொல்லலாம், ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் கியூட்டி பை சாரா. such a cute introduction. Thank you so சாரா, much. நிஜமாவே நீ செம்ம கியூட் ஆயிட்ட. Thanks. இப்போ வந்து நிஜமாவே செம்ம கியூட்டா இருக்க, அழகா இருக்க, Thank you. நல்ல குரூமா இருக்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா உனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஆல் தி பெஸ்ட். இப்பே நான் அக்கா Thank சொல்லிடுறேன். you so much. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வாங்க பேசலாம். வாங்க பேசலாம். வெல்கம். ஓகே, ஜாயின். சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் வைரல் மூமெண்ட் என்ன? அது உங்க லைஃப்ல என்ன மாற்றம் கொண்டு வந்தது? தமிழ் தெரியுமா? Do you know தமிழ்னா? யார்டா பொறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தமிழ் தெரியும். பட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பிரியாராமன் மேம் வாஸ் ஹோஸ்டிங் ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ ஜீ தமிழில். அதில் நான் வந்து அவங்களோட ஆங்கரிங் ஸ்டைலை இமிட்டேட் பண்ணேன். அது ஃபேஸ்புக்கில் வைரலாக போச்சு. அங்கேருந்து தான் எனக்கு சூப்பர் மாம் ஆங்கர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். என் ஞாபகம் இல்லைக்கா, நிஜமா ஞாபகம் இல்லைக்கா எனக்கு. ஐ வாஸ் வெரி யங் அப்போ. திஸ் வாஸ் இன் 2018 19. அப்போ எனக்கு 11 or 12 இயர்ஸ் தான். இப்போ எனக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு கைஸ். பட் இட் வாஸ் அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தட் வாஸ் தி திங் தட் வென்ட் வைரல். அப்போலாம் பீப்புள் ஆர் வெரி கைண்ட். யாருமே திட்டலாம் மாட்டாங்க சோஷியல் மீடியாவில். திட்டுற கான்செப்டே கிடையாது. வா வாட் எ கியூட் சைல்டு, வா வாட் எ பியூட்டிஃபுல் சைல்டு, அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னா நிறைய பெருமையாக பேசுவாங்க. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வைரல் மூமெண்ட் எவர். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ம் அங்கங்க தமிழ் வரும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. நடுவுல வரும்போது நான் வந்து ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் மூட் போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு குட்டி பிரச்சனை. ஆஃப் கேமராவில் எவ்வளோ தமிழ் பேச முடியுமோ நான் பேசிகிட்டே இருப்பேன். நான் தமிழில் தான் பேசுவேன். ஆனால் ஆன் கேமரா வந்தோடனே கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகி அப்பப்போ இங்கிலீஷ் வந்துடும். ஆனா ஆன் கேமரா மறந்துடுடா. ஆன் அக்கா ஞாபகம் வச்சுக்கோ. ஆன் அக்கா, ஆன் What only you talk தமிழ் only. you are okay? Shakespeare's sister, okay? ஏய், Please. என்ன கெட்ட வார்த்தை பேசுற? Shakespeare கேட்டு. That is the author, no? Shakespeare is an author. He wrote Romeo and Juliet. He also Romeo wrote and the Juliet. Hamlet. Yes, I saw the movie. உங்க ஃபாலோவர்ஸ் நினைக்கிற ஜாரா, ரியல் லைஃப் ஜாரா ரெண்டுத்துலயுமே வந்து என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு இமேஜ் மாதிரி செட் பண்ணணும்ல. நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப கேவலமான பார்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்கக்கூடாது. நம்ம லோவா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ திங்க் ஃபாலோவர்ஸ் பார்க்குற ஜாராக்கும் ரியல் லைஃப்ல இருக்கிற ஜாராக்கும் அந்த ஒரு 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 பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைட்டா கொஞ்சம் அப்பப்போ டிப்ரெஷன்ல போயிருவேன். அது மட்டும் தான். நாட் லைக் அப்படிலாம் இல்ல. பட் ஐ மீன் எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். கரியர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருக்கட்டும், அகாடமிக்ஸா இருக்கட்டும். அந்த ஒரு ஒரு சேட்னஸ் ஆன பிரிட்ஜ் தான். ப்ளஸ் அந்த கேஆஸ். எல்லா டைமும் ரூம்லாம் கிளீனா இருக்காது. எல்லா டைம்லாம் ஹாப்பியா இருக்கிறது இல்ல. Hey, அதெல்லாம் hey, அது கொஞ்சம் உண்மையான விஷயம் hey. தான்.
பிச்சிருவேன். எனி டைம் ரூம் போனேன்னா, இவ ரூம் மட்டும் பயங்கர கிளியரா வச்சிருப்பா. ஒரு டஸ்ட் கூட நான் பார்த்தது கிடையாதுண்ணா. சரி உன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு? ஃபர்ஸ்ட் கிரஷ் இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் கிரஷ்னா எப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏதோ ஒன்று. ராஜு சோட்டா பீம்ல ஒருத்தன் வருவான் ஒரு மொட்டை 2 முடியோட அவனும் ஜக்குவும் எனக்கு அந்த குரங்கு மேல ஒரு கிரஷ் இருந்தது. எனக்கு அந்த குரங்கு ஜக்கு நான் மேல judgment ஆகுதாடா? ஜக்கு மேல எனக்கு ஸ்லைட்டா ஒரு கிரஷ் இருந்தது. யாராவது இங்க ஜக்கு வேஷம் போட்டவங்களா டேய்? வேணாம். பாத்ரூம்ல ஜக்கால அது அப்பு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் யாரு? அதுக்கான ரீசன் என்ன? தெரியும் எனக்கு ரீசன். நானி நானி. நானி ஆல்வேஸ் அழக்கூடாதுன்னு முடிவு வந்து அழக்கூடாது நீ. நீ வந்து ஹாப்பியாவே சொல்லு. சரி அடுத்த கொஸ்டின் போவா. இல்ல இல்ல it's okay. ஓகே. பிச்சிருவேன். It was only அம்மானா நானி. Mom was never around. She was always shooting. So the world that I saw, நான் பார்த்த உலகம், நான் இன்ட்ராக்ட் பண்ண உலகம், நான் வெளியே போகும்போது யாரோட எப்படி பழகணும், ஒருத்தர் இப்படி பழகினா அது தப்பு, இப்படி பழகினா நல்லவங்க, எல்லாமே நான் ட்ரெஸ் பண்ணுற விதம், நான் காஜல் ஐலைனர் போடுற விதம் வரைக்கும் எனக்கு நானி தான். ஷீ இஸ் மை ஸ்ட்ரென்த். ஷுட் ஆல்வேஸ் பி மை ஸ்ட்ரென்த். எப்பவுமே அந்த ஸ்ட்ரென்த் கூட தான் இருக்கும். கண்டிப்பா நானிக்கு நீ அழுதா பிடிக்காது. உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் கொடுக்க உங்க அம்மா செய்த பிக்கஸ்ட் சாக்ரிஃபைஸ் என்ன? 10th ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸில் நான் ஸ்டாண்டர்ட் மேத் பேசிக் மேத் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். நான் பேசிக் மேத் தான் எடுத்தேன். 11th 12th நான் காமர்ஸ் வித்தவுட் மேத்ஸ் தான் எடுத்தேன். மார்க்கெட்டிங் தான் எடுத்தேன். எல்லாருக்குமே சொசைட்டியில் எல்லாருக்குமே இது இருக்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன். மேத்ஸ் இருக்கணும், பேசிக் மேத்ஸ் வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிற விஷயம். ஒன்று சயின்ஸ் டிகிரி இருக்கணும், காமர்ஸ் எடுக்கணும்னா மேத்ஸோட எடு. அப்பா வந்து நெவர் ப்ரெஷர்லாம் போட மாட்டோம். உனக்கு என்ன வேணுமோ பண்ண, ஆனால் நீ அந்த மேத்ஸ் மட்டும் எடு, இல்லை ஸ்டாண்டர்ட் நீ வந்து மேத்ஸ் இல்லாமல் கூட எடுத்துக்கோ, நான் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுத்துக்கோ. தட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டெசிஷன் ஃபார் மை பேரண்ட்ஸ் டு டேக். அதனால அது ஒரு சாக்ரிஃபைஸாக தெரியல, பட் நிறைய விஷயம் ஷீ ஹேட் டு லெட் கோ ஆஃப் டு மேக் ஷுர் தட் ஐ குட் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. நான் இதுதான் பண்ணணும் நான் முடிவு பண்ண உடனே நல்லதோ கெட்டதோ என்னை சப்போர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ ஜாலியாக விஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன். உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா அல்லது சில்லா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா சொல்றீங்களா? எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக இல்லை, சில்லாக. எங்கள் அம்மா மதிக்கிறதே இல்லையே என்ன தான். எப்படியோ ஒரு தடவை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஒருத்தங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, சொன்னாங்க இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வேணும் அப்படின்னு சரி அனுபவி அப்படின்னாங்க. பட்டேன், வந்தேன், புரிஞ்சிருச்சு, விட்டுட்டேன், அவ்வளோதான். அனுபவேன்னாங்க, அனுபவிச்சிட்டேன், வந்துட்டேன் அப்படியே. பட் அவங்க ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தது இல்லை. இது உனக்கு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க, தெரியும், ஆனாலும் கொஞ்சம் பட்டுட்டு வந்தது நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு வரும். ஒரு அஸ் அ மதரா வந்து ஒரு பட்டு தெரிஞ்சுக்கப்போ அப்படின்னு வந்து ஒன்று விடணும்ல. சூப்பர். இப்போ நம்ம Super. நெக்ஸ்ட் வந்து அந்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி சோத்துக்கு சுத்தணும் அப்படின்னு வந்துச்சு. Wow, what does that mean? வாவ், வாட்ஸ் தட் மீன்? லைக் யூ மீன் தட் ரைஸ் சரௌண்டிங் சோத்துக்கு சுத்தி சுத்தி இல்லடா. சுத்தி சோத்துக்கு சுத்தணும். சுத்தணும். ஆமா. ஓகே. கர்ட் ரைஸா? மை ஃபேவரட். சீரியஸா? ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. கர்ட் ரைஸா? ஆல் டைம் ஃபேவரட். அதாவது நான் எனக்கு 3 வயசு இருக்கும்போது எனக்கு டைஃபாய்டு வந்ததுங்க. அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்ஃபர்ட் ஈஸி. நினைக்கிறேன். கர்ட் ரைஸ் வித்தவுட் உப்பு வேற. உப்பு செலவும் இருக்காது வீட்ல. எப்படி just like that. But very ஓகே, nice. நம்ம அந்த செக்மெண்ட் போலாமா? done. Done. Let's go. இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸோட பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. இவங்க நெசவாளர் பரம்பரையில இருந்து வரதால டைரக்ட் வேவர்ஸ் பிரைஸ்லயே தராங்க. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் ராணி மாஸ் அட்டி. ஐயோ வாவ். ஓகே அம்மா, என்னம்மா சாராக்கு எதாவது ரெடி பண்ணி இது வச்சிருக்கீங்க? அமர்த்திடுவோம். கர்ட் ரைஸ், கர்ட் ரைஸ் சூப்பர். சிக்கன் 60 மாதிரி, கிரேவி மாதிரி. கேள்வி மாதிரி. ஓகே, யாருக்கு நீங்க தெரியுதா அதான். இவங்க? ஏன் தெரியாது இப்போ? யாரு? தெரியா சொல்லணும். சரி யாரு? அர்ச்சனாவுடைய டாட்டோ. ஓ கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஓகே. Thank God. நம்ம மாதவன் சார் நடிச்ச படம் மாறா. நம்ம ஸ்டேஜுக்கு வந்துருக்கு செல்ல குட்டி சாரா. ஓ காட். ஓகே, ரேபிட் ஃபயர் ரன் போலாமா? Done. ஓகே. ஸ்டைல் பை தி வே உனக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியும். ஸ்டைல் ஆர் கம்ஃபர்ட் எது ஃபர்ஸ்ட்? Style. ஸ்டைல். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோ டே நர்வஸா இல்ல சூப்பர் கான்ஃபிடென்ட்டா? Nervous.
அம்மாவோட ஃபேவரட் அட்வைஸ்? அம்மா அட்வைஸ் குடுக்காத வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் 2 பேருமே ஒரு சிச்சுவேஷன். இப்போ நானே ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட நான் போய் எனக்கு கஷ்டத்த பேஸ்ட் சொல்லுவேன். தக்காளி பழம் எல்லாம் அரைச்சு ஊத்துறோம். நானே ஒரு கஷ்டத்துல இருந்து நான் போய் அம்மாட்ட சொன்னேன்னா அவங்க வந்து எனக்கும் என்ன பண்றது தெரியல. நாங்க 2 பேரும் அந்த சிச்சுவேஷன் பத்தி சிரிச்சு அழுது மறந்துடுவோம். அப்போ திருப்பி அந்த பிரச்சனை வரும்போது தான் நாங்க ஒரு சொல்யூஷன் யோசிப்போம். ஸோ நாங்க 2 பேருமே ரொம்ப இன்டிசைசிவ். எங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அவங்களும் அட்வைஸ் தர மாட்டாங்க, நான் அட்வைஸ் வாங்குவேன். லாஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவள்கிட்ட ஒன்று கேட்கணும் பர்சனலாக, அதை நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஓகே, பிக்கஸ்ட் ஃபியர் யூ நெவர் அட்மிட்? லூசிங் த பீப்புள் ஐ லவ். லூசிங் த பீப்புள் லவ் மீன்ஸ் எனக்கு வேண்டியவங்க எனக்கு வேண்டியவங்க நான் குடும்பமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், த பீப்புள் ஐ லவ் அவங்கள லூஸ் பண்றது. ஓகே, வைரல் ஆனது எக்ஸ்பெக்டா இல்ல சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். ஓகே, ட்ரோல் வந்தா இக்னோர் ஆர் ரியாக்ட்? இக்னோர். ஃபேவரட் டைம் ஆஃப் த டே டு ஷூட்? எனி டைம். உங்களை டிஸ்கிரைப் பண்ற ஒரு சிங்கிள் வேர்ட்? கேஆஸ். கேஸ்னா? கேஆட்டிக். ஒரு ஆர்டரே இல்லை. என்ன எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டேன். கேஆஸ். கேஆஸ். ஓகே. ட்ரீம் செலிபிரிட்டி கொலாப்? கொலாப். கொலாப். யா, கொலாப். அது நான் ஸ்டைலா சொன்னேன்டா. கொலாப்னு கேட்டுருச்சு, எனக்கு கேட்கல, சாரி. ஓகே, ட்ரீம் செலிபிரிட்டி கொலாப். தீபிகா படுகோன். Deepika Padukone, you know, oh, that the Hollywood. Bollywood. Oh, sorry, that Bollywood. Yes. Okay. She's my inspiration. Okay. ஃபேம்க்கு முன் வாழ்க்கை அல்லது ஃபேம்க்கு பிறகு வாழ்க்கை, எது டஃப்? ஃபேம் அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே வரல. பட் கொஞ்சம் நோன் ஃபிகரா இருக்கும்ல. ஃபிகர்னா அந்த ஃபிகர் இல்லடா, நோன் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கும் இல்லையா? Don't worry. Okay. தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கும்ல. ஐ திங்க் அப்பப்போ நிறைய பேருக்கு பிரைவசி புரியாது. குடும்பமோட வெளியே போகும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது சில பேருக்கு ப்ரைவசி புரியாது. அதனால அந்த ஃபேமுக்கு கொஞ்சம் பட் திஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார். இது ரொம்ப ஈஸி கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி ஹூ லவ்ஸ் மீ அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் மீ. ஓகே, இப்போ நான் வந்து அஸ் அ டாக்டரா ஒரு கொஸ்டின் கேட்கணும். அம்மாவை பத்தி வந்து தப்பா பேசும்போதோ இல்லை அம்மாவை பத்தி ஏதாவது அதாவது நம்ம தாங்கிக்கவே முடியாது சில வேர்ட்ஸ், ஏன்னா அவங்க அன்னோன் பர்சன்ஸ் எதோ எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீ அம்மாவை எப்படி டேக் ஓவர் பண்ணிப்ப? 26 வருஷமா அவங்க சம்பாரிச்ச லவ் ஈஸி கிடையாது. அது ஒரு 4 பேர் வந்து உன்னை திட்டுறதுனால அந்த எஃபர்ட் போயிடாது, உன்னோட ஃபேம் போயிடாது, உன்னோட நல்ல குணம் போயிடாது. அதனால அதை பத்தி நீ யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. முகம் தெரியாதவன் பேசிட்டே தான் இருப்பான், நீ வேலையை பார்த்துட்டு இரு. நீ அவங்களுக்குலாம் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? நிறைய சொல்லுவேன். எங்களை திட்டுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னா அப்போ நான் தேங்க்யூ தான் சொல்லணும். அவ்வளோ டைம் உங்களுக்கு செய்றீங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ. அம்மாவா இல்லாம ஒரு அக்கா வந்து பார்த்தேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆங்கர், டாப்ல இருக்கிற ஒரு ஆங்கர். ஸோ யாரா இருந்தாலும் அவங்க முன்னாடி வந்து ஒரு ஆங்கர் வந்து கொடுக்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் அந்த பயத்தை நம்ம காமிச்சது கிடையாது. பட் உனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, லைக் ஏன் அம்மாடா அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஆன் ஸ்க்ரீன்ல திடீர்னு வந்து பார்த்தா 2 பேருமே வந்து ஆங்கர், கோ ஆங்கர் வந்து டாட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைம் வந்து உனக்கு எப்படி இருந்தது? ஒரு மாதிரி பதட்டமா? ஆனஸ்டா சொல்ல போனா அந்த ஸ்டேஜ் விட்டு நாங்க இருக்கும்போது இட் வாஸ் அம்மா பொண்ணு. when we go back on screen she is a senior to me. ஸோ அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அஃப்கோர்ஸ் ஜாஸ்தி உரிமை எடுத்துப்பாங்க, ஏன்னா நான் அவங்க பொண்ணு. உரிமை எடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இட்ஸ் நாட் மை ஃபோர்ட். எனக்கு அவ்வளோ ஆங்கரிங்லாம் வராது, எனக்கு படப்பெல்லாம் பேச வராது எனக்கு எங்கள் அம்மா மாதிரி. அதனால தான் நான் ஆக்டிங் பார்க்க போயிட்டேன். ஏன்னா ஆங்கரிங் வந்துட்டு உனக்கு பேச வராதுன்னு எனக்கு நான் சொல்றேன், எனக்கு அந்த ஃப்ளோ, அந்த ஸ்பான்டினிட்டி, ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தாம பேசுறதுலாம் வேற லெவல். அதெல்லாம் செம்ம. நம்மளாம் ஜோக்கா டப்புனு சொல்லிட்டு போயிடுவோம், அது மற்றவங்க மனசுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பண்றது வேற விஷயம், ஆனா அங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ல பண்றதுன்னு ஒரு வேற விஷயம். அந்த அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லப்பா. அது வந்து தட் இஸ் அம்மாவோட பட் ஒரு பயம் இருந்ததா உனக்கு? 100% ஸ்டேஜ் இருக்கும் போதெல்லாம் கால் நடிகிட்டு தான் இருக்கும் எனக்கு. எப்பவுமே நடிகிட்டு தான் இருக்கு. பிகாஸ் ஐ வாஸ் எப்போ எனக்கு 11 வயசு 12 வயசோ and I anchored till I was 14. 3 சீசன் வந்து 11 to 14ல பண்ணிட்டோம். இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும் உனக்கு, ஒரு 3 ஷோ பண்ணிட்ட. இப்போ தனியா ஒரு ஷோ கொடுத்தா ஹோஸ்ட் பண்றதுக்கு பயங்க, சத்தியமா எனக்கு ரொம்ப பயம். ஒரு நெப்போட்டிசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நெப்போட்டிசம் என்ன? என்னது எதாவது தெரியுமா? நெப்போட்டிசம் தெரியாதுமா, ஐ டோன்ட் நோ ப்ளீஸ். அம்மா கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன், அம்மா ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ உன்னுடைய பார்வையில நெப்போட்டிசம் வந்து நீ எப்படி பாக்குற? நெப்போட்டிசம் வந்து ஒரு மாய மாதிரிங்க. ஒரு லாயரோட
பொண்ணு இல்லை புள்ள லாயர் ஆயிட்டாங்கன்னா அது நெப்போட்டிசம் கிடையாது. இல்லை ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் தன் பொண்ணு இல்லை புள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னா அது நெப்போட்டிசம் கிடையாது. ஆனால் இது மீடியாவில் ஒரு கிளாமரஸான ஜாப்ல இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம் தான் நெப்போட்டிசம்னா அது தப்பு. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். வந்திருக்கிறது வேணா நான் வந்து எங்கள் அம்மானாலையோ எங்கள் அப்பானாலையோ நான் வந்திருக்கலாம். பட் இஃப் ஐம் ஸ்டேயிங் கன்சிஸ்டண்ட்டாக நான் இத்தனை வருஷமாக இருக்கேன்னா கண்டிப்பாக அது என்னோட எஃபர்ட்னால மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால இது ஏன் நம்ம ஒரு டாக்டரோட புள்ளட்டு போய் உங்க அப்பா டாக்டர்னால தான் நீயும் டாக்டர் ஆன எம்பிபிஎஸ் அதெல்லாம் டிகிரி அவங்க சும்மா choice தர தான். மாட்டாங்கல்ல, இருங்க. சாய்ஸ் தான். எம்பிபிஎஸ் டிகிரி தானா வந்து கொடுத்துட மாட்டாங்க, படிச்சாதான் வரும். எஃபர்ட், டேலண்ட், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பங்க்சுவாலிட்டி இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபீல்டில் யாராலையும் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுதான் உண்மை. நெப்போட்டிசம் ஒரு விஷயமே கிடையாது. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் சீரியஸ்லி இந்த விஷயத்துல நான் அம்மாவையும் ஒன்னே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீலாக இருக்கு. ஏன்னா நாங்கள் அவங்ககிட்ட கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நான் ரிப்பீட்டடாக நான் அவங்ககிட்டயும் கேட்டிருக்கேன். இப்போ இந்த செக்மெண்ட்ல அவங்களுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பேஸ்ல ஒன்று சொன்னாங்க. ஈஸியா சொல்லிடுவாங்க அந்த அம்மாவுக்கு வந்த புள்ள அதனால அது நெப்போட்டிசம்னு. இது எப்படி தெரியுமா? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டேன். நாளைக்கு என் பிள்ளையும் ஹாஸ்பிட்டலில் டாக்டரா வரான். அவன் தான் எனக்கு அப்புறம் அந்த டாக்டர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிப்பான். இதெல்லாம் யாரும் நெப்போட்டிசம் சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்து உனக்கு ஒரு எப்பேற்பட்ட அம்மா உனக்கு? எப்பேற்பட்டமா இமோஷனலாக கேட்குறீங்களா இல்லை ஜென்னுவனா? அம்மா அம்மா தானே, எப்படி கரெக்டா? என்ன அம்மாக்கு என்ன ப்ளஸ் கேக்குறீங்க? அம்மா மாதிரி யாரு நடத்த முடிச்சு? இல்லம்மா, எனக்கு இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய தெய்வமே நீங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேதான் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங் வந்து நம்ம அம்மா தான். கண்டிப்பா 1000 பேர் சப்போர்ட்டிங் இல்லாட்டி நம்ம அம்மா தான். ஐ டோன்ட் பிலீவ் இந்த என்னோட அம்மா இல்லை. முதல்ல என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் 1000 ஃப்ரெண்டு வந்துட்டு போவாங்க. ஒரே ஒரு அம்மா தான், ஒரே ஒரு அப்பா தான். பேரண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும், பெற்றோர்களை மட்டும்தான் இருக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட். எனக்கு கான்செப்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டிஃபர் ஆகலாம். எனக்கு 21 நாள் இருக்கும்போது அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நானியோட தான், அம்மம்மாவோட தான். எனக்கு வந்து ஒரு விஷயத்துலையும் குறை இல்லாமல், குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ சாக்ரிஃபைசஸ். ஜெனுவனாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு சோஷியல் லைஃப்னு ஒரு விஷயமே கிடையாது. ஷூட் போவாங்க, வருவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஷோ ஒரு சீசன் முடியும் போது ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பாங்க, ஆஃப்டர் சீசன் பார்ட்டி. அதுக்கும் என்னை கூட்டின்னு போவாங்க. சுத்தமாக எங்கள் அம்மாவுக்கு சோஷியல் லைஃப் இல்லைங்க. அவ்வளோ சாக்ரிஃபைசஸ். ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க், ஃபேமிலியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு லிஸ்ட்டில் கடைசி லிஸ்ட்டில் அவங்க இருக்கிறாங்க கூட தெரியல. ஷி நெவர் புட்ஸ் ஹர்செல்ஃப் அந்த ஒரு லிஸ்ட்டில் போடவே மாட்டாங்க. அத்தனை சாக்ரிஃபைசஸ், அவ்வளோ சேரிட்டி, எவ்ரி திங். இவ்வளோ அமேசிங்கான ஒரு ஹியூமன் பீங்கை நான் பார்த்ததே இல்லை. சத்தியமாக நான் சொல்றேன், இது எங்கள் அம்மானால நான் சொல்லுங்க. நான் ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருந்தா கூட இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறது, அவங்க என் அம்மாவாக இருக்கிறது இஸ் அ ஹியூஜ் பிளெஸ்ஸிங். யுவர் லக்கி, வெரி வெரி லக்கி, வெரி வெரி லக்கிமா. அன்பு ஜெயிச்சிச்சு, அதான் எப்பவுமே. ஓகே டன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அக்கா இது கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது நாங்க பர்சனலா ஒரு விஷயம் பேசணும் நாங்க மேல. அது இன்னைக்கு வந்து நீங்க வந்து அப்படியே அப்படமா சொன்ன அக்காவுக்குமே இந்த ஃபீலிங் இருந்தாலுமே ஃபேமிலிக்காக நான் முன்னாடி ஓடுறேன் அப்படின்ற போது எனக்கு சந்தோஷம் தான். நான் எப்பவுமே நடிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே ஸ்க்ரீன்ல இருக்கணும், எப்பவுமே அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு அக்கா வந்து சொல்லிட்டேன். நான் குட், அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருக்குல்ல, சூப்பர். அம்மா ரெடில? ரெடி. நீங்க எடுத்துட்டு மேல வாங்க. ஓகே, ரெடியா இருக்கும். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. Thank you மம்மி, thank you, thank you. மைனாஸ் மெனுல லாஸ்ட் செக்மெண்ட் மொய் பெருந்து. சாப்பிடுங்க. ஓ Thank you. தயிர் சாதமா? so much. இதுக்காக தான் நான் ஆக்சுவலி வந்தேன். ஐ மீன் அப்படி இல்லை, உங்களுக்காக தான் வந்தேன். விட்டு மாறாம அங்க என்னவோ அது காப்பி பேஸ்ட் பண்ணி வருது. அம்மாவும் சாப்பிடும்போது நான் உனக்காக தான் வரல, நான் சாப்பாட்டுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே டன். இப்போ புதுசா வந்து அம்மா வந்து சொன்னாங்க ஒரு பேட்மேன் கார் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பெருசா ஆச்சரியமா இல்லை. ஓகே, ஒருவேளை அக்கா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை மாமா கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து இதுல நான் 1 ரூபா கூட போடல. அவள்கிட்ட நான் சொன்னேன், நீ 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் லைசன்ஸ்லாம் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஓட்டணும்னு சொல்லியிருந்தேன். அவள் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவள் சேவ் பண்ணி இதை வாங்கியிருக்கா. அவள் பேர்லேயே தான் வந்து டியூலாம் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும், மஹிந்திரா வந்து ஒரு புக்கிங் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 300 கார்ஸ் அக்ராஸ் இந்தியா. இந்த மாதிரி ஒரு BE6 வந்து அவங்களோட எலக்ட்ரிக் கார். அதில் பேட்மேன் வெர்ஷன் லிமிடெட் எடிஷன் அப்படி வருது அப்படின்னாங்க. நானும் சித்தப்பாவும் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆஃப் பேட்மேன். ஓகே, நாங்கள் 2 பேரும் பாண்ட் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி அது. பேட்மேன்னா எங்களுக்கு அப்படிதான். ஸோ இந்த மாதிரி இந்த வண்டி நம்ம போட்டுடலாம், அலாட்மெண்ட் போடுவோம், எப்படி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அலாட்மெண்ட்டை போட்டோம். எனக்கு வந்து ஒரு ஆசை, when I became 18, I wanted to be the youngest Chandok to buy a car. Mom Archana Chandok, my family, Zara Vineet Chandok. Wanted to be the youngest Chandok. சண்டோக்குனா Family name. ஓ ஓகே. Chandok na family. I wanted to be the youngest to buy the car. Not for ego. No. என்னோட தாத்தாவே எனக்கு பெருமை. ஐ வாண்ட் டு அவருக்கு பெருமை சேர்க்கணும். ஓகே, ஹீ இஸ் த யங்கஸ்ட் அமங் ஹிஸ் 9 brothers and sisters. அவருக்கு நான் பெருமை சேர்க்கணும்னா எனக்கு ஒரு ஒரு குட்டி சின்ன ஆசை. நடந்தால் கிரேட், இல்லைன்னா வாழ்க்கை ஹேஸ் பெட்டர் பிகர் திங்ஸ் ஃபார் அஸ். இது நடந்தோடனே போட்டுட்டோம். தி அலாட்மெண்ட் டிட் நாட் ஹேப்பன். இப்போ வந்து 300லேருந்து 999 கார்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் 1.2 பில்லியன் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் 999 கார்ஸில் ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்புறம் நான் அம்மாவை ரொம்ப கலாய்ச்சி, 26 வருஷம் நீ இண்டஸ்ட்ரியில் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு கார் கூட நம்ம அலாட்மெண்ட் பண்ண முடியும், ரொம்ப கலாய்ச்சி. இட் டென்ட் ஹேப்பன். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். தென் அவுட் ஆஃப் சம் மிரக்கிள் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தி அலாட்மெண்ட் ஹேப்பன். ஸோ அலாட்மெண்ட் பேசிஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் டியூ கட்டலைன்னா அடுத்தவங்களுக்கு போவோம், அடுத்த லைன் ஒரு அலாட்மெண்ட், அது ஒரு ப்ரோரேட்டா பேசிஸ் மாதிரி. இது நடந்தோடனே கார் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இது தெரியல, பிகாஸ் இதுக்கு நடக்கல அப்படின்னு ஒரு தாட்டில் நான் இருக்கேன். மஹிந்திராவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக்டிவிட்டி ப்ரொமோஷன், புது வண்டி ஒன்று லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நான் போயிட்டேன். போன உடனே அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாருக்கும் வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு அவருக்கு வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்? இல்லை அவர் பேட்மேன் எடிஷன் அவருக்கு. அப்புறம் நம்ம மனசாச்சு எல்லாருக்கும் கிடைக்குது, நம்ம போட்டோ கிடைக்கல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நல்லது தான், அவருக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரிப்பனை வெட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் வண்டியை அன்வீல் பண்ணுறாரு. சார் உங்கள் வண்டிக்கு நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணும்? நான் கொஞ்சம் எனக்கு ஸ்லோ ப்ராசஸிங். நடந்த உடனே எங்கள் சித்தப்பா, வண்டி நம்பர் பாரு, ஸோ சார் ஸ்பெஷல் நம்பர் போல் 007. போய் பார்த்தா எங்கள் தாத்தாவோட கார் நம்பர். ஓகே, 5484, which is what I wanted my car number to be. I saved up a little money for the car. அதை வந்து சேவ் அப் பண்ணி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். சரி, நான் செலவு பண்ணேன் பெருசாக. அப்புறமா அம்மா வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது, இந்த காசு எடுத்துனா எனக்கு தெரிய கூட இல்லை, அவங்க எடுத்துட்டாங்க. பார்த்தா இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் போட்டு லோன் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி இப்போது I am taking care of the car. It's not about the money, it's not about the finance, it's only about a குட்டி dream that has come true. அதுக்கான எஃபர்ட், அதுக்கான ஒர்க் இதுவும் பண்ணுற. ஸோ அதை சம்பாதிச்சு உன்னை நீ பார்த்துக்கணும், லைக் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம், அது அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, விஸ்காம் படிச்சதுக்கப்புறம் எப்படி டேரக்டரா இல்லை வந்து? எனக்கு ஆக்சுவலி எல்லாத்துலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வராத ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எனக்கு அது ஜென்யூனாக இப்போது டயலாக்ஸ் மாதிரி எது சொன்னீங்கன்னா பண்ணால் ரொம்பலாம் என்னால் யோசிச்சு என்னால் டெவலப், அதுவும் உண்மை. பட் ஐ கேன் டைரக்ட், ஐ கேன் சினிமாட்டோகிராஃபி எனக்கு வரும், ஒரு ஷார்ட் இப்படி தான் இருக்கணும், இந்த மீனிங் தான் வரும், அந்த சென்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. நடிக்க கொஞ்சம் வரும், ஸ்லைட்டாக தன்னெடுக்கும். ஸ்லைட்டாக கொஞ்சம் வரும். பிஜி படிக்கிறப்படியா? கண்டிப்பாக. எங்கே? இங்கே தான் தெரியல, அது இங்கே தான் அப்ராடான்னு தெரியல. கொஞ்சம் ஐடியா இருக்கா அப்ராட்லாம் போய் படிக்கணும்னு? இருக்குது, ஆனால் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் கெரியரில். இப்போது அப்படியே டக்குன்னு இப்போ கெரியர் இஃப் இட் டச் குட், இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா இதை விட்டுட்டு, பிகாஸ் த மீடியா வில் நாட் வெயிட் ஃபார் யூ, வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ வாட் எவர் காட் டிசைட்ஸ். எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. முதல்ல அதுக்கு அம்மாட்ட பேசி போக விடணும்னா அம்மாவுக்கு அட்டாச்மெண்ட் இஷ்யூ, போக விட மாட்டா. அதனால இது காலேஜ் 1:30 மணிலேருந்து 6 மணி போயிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு 8 மிஸ் கால் வரும், எங்கே இருக்க காலேஜில் இருக்கேன், எப்போ வருவேன் சீக்கிரவா. ஸோ நியூயார்க்லாம் கொஞ்சம் தூரமான கனவு. ஆனால் கொஞ்சம் அப்படியே ஒரு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா, பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிடு. ஆக்சுவலாக மொய் விருந்து ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? மொய் விருந்துனா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கேன், அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு, சொல்லுங்க. எப்படின்னா, நம்ம இப்போ கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு மொய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அந்த அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணி அது கோவிலில் கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மொய் விருந்து எதுக்கு அப்படின்னா, ஃபுல்லாக வந்து சேரிட்டிக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ வர்ற கெஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு லாஸ்ட் ஷோவில் வந்துட்டு சேரிட்டிக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ரவுண்டு வந்து மொய் விருந்து. Can we do something? Can we contribute? பண்ணலாமா? அம்மா ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, தனி
தனி அது அம்மா தனி. தனி. இஃப் இட்ஸ் சேரிட்டி மீன்ஸ் வி ஆர் டூயிங் குட் ஃபார் சம்படி, அது நம்ம ஹாப்பியா பண்ணிடலாம். சூப்பர். அக்காவும் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பாப்பா கிட்ட வேணாம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே டன். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குனு கீழே வந்தனா கீழே போறோம், 2 பேர் சேர்ந்தே போலாம். போனதுக்கு அப்புறம் உனக்கு அக்கா நிறைய வந்து கிஃப்ட் Really? எஸ் ஓகே Done. டன். எனக்கு வந்து ஜாரா குட்டி கிட்ட வந்து பேசும்போது லைக் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ எங்க வீட்டு குழந்தைங்க கிட்ட வந்து அப்படியே பேசி இப்படி ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஏன்னா கன்சோல்ல இருந்து உங்க அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நீ பேசுறதுக்கு. அவ்வளோ ரசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பார்க்குறோம். உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அகெயின் நான் சொல்றேன், அழகா கியூட்டா பிரிட்டியா இருக்க. உனக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும். என்னுடைய சஜஷன் ஒண்ணே ஒண்ணுதான். ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது கரெக்டா ப்ராப்பரா பார்த்து செலக்ட் பண்ணு. இப்போ என்னோட டார்லிங்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கேட்ஸ். ஸோ கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். டடான்! காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். டடான்! கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். டடான்! Thank you. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஓகே. சரி ஷோ எப்படி இருந்தது? ஐ லவ்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ரொம்ப ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஐயோ நம்ம ஒரு இன்டர்வியூ போறோமே, யூடியூப்ல பண்ண போறோமே, அக்காவோட உட்காரோமே, அதெல்லாம் இல்லாம சித்தியோட உட்காந்து பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. அப்போ உங்களுக்கு யோகி சித்தப்பா தானே? ஆமா. லவ் யூ so much. God Love bless you. you. ஓகே ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஒரு சூப்பரான கெஸ்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மைனா அண்ட் பியூட்டிஃபுல் சாரா. அண்ட் இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய். பை. பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.